அல் ஹபீஸாத்து லில் ஹபீஸீன வல் ஹபீஸூன லில் ஹபீஸாத் வத்-தையிபாத்து லித்-தையிபீன வத்-தையிபூன லித்-தையிபாத். கெட்ட பெண்களுக்கு கெட்ட ஆண்களும், கெட்ட ஆண்களுக்கு கெட்ட பெண்களும், மணமான பெண்களுக்கு மணமான ஆண்களும், மணமான ஆண்களுக்கு மணமான பெண்களைத்தான் நாங்கள் கொடுப்போம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தையிப். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் ஆமினா வரைக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய்மார்களில் யாருமே விபச்சாரம் செய்யாம பிறந்தவங்க. தையிபான பரம்பரிலிருந்து அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை தேர்ந்தெடுத்திருந்தார். இந்த தையிபான ஒருவருக்கு நாங்க கொடுத்த மனைவி தையிப். பரிசுத்தமானவருக்கு நாங்க கொடுத்தது பரிசுத்தமான மனைவியைத்தான். உலாயிக முபர்ரஊன மிம்மா யகூலூன். நீங்க சொல்ற எல்லாத்தையும் விட்டு ஆயிஷா நிரபராதி. அது மாத்திரமல்ல, லஹும் மக்ஃபிரத்து வ ரிஸ்குன் கரீம். ஆயிஷா சொர்க்கவாதி. சர்டிபிகேட் அல்லாஹ் கொடுத்துட்டார். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரமலான்ல தான் வஃபாத்தானாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரமலான்ல தான் வஃபாத்தானாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, எல்லோரையும் விட எனக்கு 10 சிறப்புகள் இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அடிக்கடி சொல்லுவாங்க. முதலாவது சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரையும் விதவையாகத்தான் திருமணம் செஞ்சாங்க, என்ன மாத்திரம்தான் குமராக திருமணம் செய்தாங்க. ரெண்டாவது சொல்லுவாங்க, என்னுடைய விடயத்தில் குர்ஆனுடைய ஆயத் இறங்கியது, வேற யார் விடயத்திலே குர்ஆன் இறங்கல். மூன்றாவது சொல்லுவாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஃபோட்டோவை கொண்டு வந்து காட்டினாங்க, இந்த பொம்பளைய கல்யாணம் முடிக்கணும் நீங்க. 2 தடவை காட்டினாங்க, இந்த பிள்ளைய முடிங்க. அதுதான் ரசூலுல்லாஹ் முடிச்சு. இன்றைக்கு சமூகம் 9 வயசுல கல்யாணம் முடிக்கலுமா, 10 வயசுல கல்யாணம் முடிக்கலுமான்னு பெரிய சர்ச்சை போகுது. இது சர்ச்சை பண்ற விடயம் ஒன்றில் அல்லாஹ்வுடைய கட்டளை. 4வது சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சக்கராத் என்னுடைய நெஞ்சுக்கும் கழுத்துக்கும் இடையில தான் நடந்தது, நான் தான் தாங்கி பிடிச்சிருந்தேன் ரசூலுல்லாஹ் சக்கராத்தில். 5வது சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொண்டையில் கடைசியாக போனது என்னுடைய உமிழ் நீர் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் இருக்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹுடைய தம்பி அப்துர் ரஹ்மான் வந்தார். கையில் மிஸ்வாக் வச்சிருந்தார். நபியோங்க மிஸ்வாக்கு கேட்டாங்க. சக்கராத்தில் மிஸ்வாக்க பல்லால மென்று செய்ய இயலாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மிஸ்வாக்கு எடுத்து தண்ட பல்லால மென்று ரசூலுல்லாஹ்க்கு கொடுத்தாங்க. அது ரசூல் அப்படியே முழுங்கினாங்க சக்கராத்தில். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட உமிழ் நீர் அப்படியே போயிடுச்சு ரசூலுல்லாஹ் தொண்டைக்குள். சொல்லுவாங்க, கடைசியாக என்னுடைய உமிழ் நீர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொண்டைக்குள் சென்றது. அடுத்ததாக சொல்லுவாங்க, என்னுடைய வீட்டுக்குள்ளதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டார். என்னுடைய வீட்டுக்குள்ளதான். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஒரு கனவு ஒன்று கண்டேன். 3 சந்திரன் என்ற மடியில் வந்து விழுந்தது. இந்த கனவை போய் நான் என் வாப்பாடத்தில் கேட்டேன். அபூபக்கர் ரலியல்லாஹு தான் மதீனாவில் கனவுக்கு விளக்கம் செல்றவங்கள பெரியவங்க. 3 சந்திரன் என்ற வீட்டில் விழுகிற மாதிரி கண்டேன் வாப்பா. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, மகள், உங்களோட வீட்டுக்குள்ள 3 பேர் அடக்கம் செய்யப்படுவார்கள், 3ம் சந்திரன். அதே மாதிரி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு அடக்கம் செய்யப்பட்டார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்துக்கு பிறகு வெளியரங்கல்ல இருந்தாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த வீட்டை பச்சை குப்பா இருக்குதே அதை மதரசாவை ஆக்கி விட்டாங்க. பெண்கள் மதரசா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய விசேடமான மாணவிதான் அம்ரா பின்த் அப்துர் ரஹ்மான். படித்து கொடுப்பாங்க. ஆண்கள் வருவாங்க, படித்து கொடுப்பாங்க. 2000 சொச்சம் ஹதீஸ்களை அறிவிச்சிருந்தாங்க. குர்ஆனுடைய ஹாஃபிஸா. ஆயிஷா ரலியல்லாஹு மிஸ்வாக் செய்வாங்க. மிஸ்வாக்குடைய சத்தம் ரூமுக்கு வெளியே கேட்கும். ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரியே ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் செய்கிற மெத்தட் நாங்கள் செய்கிற மாதிரி இல்லை. நபியோங்க மிஸ்வாக் எடுத்து நாக்கில் திட்டுவாங்க. பல்ல முடிச்சுட்டு நாக்கில் திட்டக்குள்ள ஓ ஓ அண்டு சத்தம் வரும். ஹதீஸில் அப்படியே வந்து ஓ ஓ ரசூலுல்லாஹ்வுடைய சத்தத்தை கூட எழுதி வச்சு கிதாப். பல்லில் எல்லாம் மிஸ்வாக் செஞ்சுட்டு நாக்கில் திட்டுவாங்க. திட்டுவோம் என்ன சத்தம் வரும்? ஓ ஓ வருமே. ஆயிஷால அதே மாதிரி மிஸ்வாக் செய்வாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கடைசி காலமாகும் பொழுது, மதீனால வாழும் பொழுது, அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா ரலியல்லாஹுடைய தாத்தாவுடைய மகன், அஸ்மா ரலியல்லாஹுடைய மகன், இவர் என்ன செஞ்சாரு? ஒரு மூட்டை நிறைய சாட்சி கொண்டு வந்து பணம் கொடுப்பார். சாட்சி இதை வச்சிருந்து உங்களோட வாழ்க்கையை கொண்டு போகும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் கொடுத்து மக்ரிபாக்குள்ள செலவழிச்சு விட்டுருவார். ஒரு நாள் தன் அடிமையை பார்த்து சொன்னாங்க, இஃப்தாருக்கு ஏதாவது இறைச்சி வாங்கிட்டு வா அப்பா. அடிமை கேட்டார், நீங்கள் தானே முழுதையும் கொடுக்க சொல்லிட்டீங்க, ஒன்று மில்லியே, இறைச்சி வாங்க காசு இல்லையே. அப்துல்லா பின் ஜுபைருக்கு சொன்னாங்க இந்த விஷயத்தை, உங்களுடைய சாட்சி இப்படி செலவழிக்கிறா. சாட்சிக்கு கதைச்சிட்டார். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் உன்னோட பேச மாட்டேன்ட்டார். உன்னோட பேச மாட்டேன்ட்டார். அப்துல்லா பின் ஜுபைர் அழத் தொடங்கிட்டார். சாட்சி பேசாம விட்டார். சத்தியம் பண்ணிட்டாங்களே பேச மாட்டேன்னு. பேசாமலே இருந்தாங்க. ஒரு நாள் அப்துல்லா பின் ஜுபைர் மெல்ல உள்ளுக்கு பூந்து சாட்சியை கட்டி அணைச்சி மன்னிப்பு கேட்டார். மன்னிச்சுங்க, நான் பேச மாட்டேன், இது போகிறோம். அந்த சத்தியத்தை உடைச்சதுக்காக எத்தனையோ அடிமைகள் உரிமை விட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு உரிமை விட்டுட்டு அழுவாங்களாம். ஆயிஷா போட்ட முந்தான் அப்படியே நலையும். அழுது அழுது முந்தான நலையும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்துக்கு பிறகு அந்த பச்சை குப்பா உள்ளுக்கு தான் வாழ்ந்தாங்க. மையத்து பக்கத்தில் கபர், பக்கத்தில் வீடு. கபருக்கு பக்கத்தில் கட்டில் இருந்துச்சு. பேவாரது இல்லை. அது எங்களோட கருத்து தான், பேவாரது. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஜனாஸா அடக்கம் செய்யப்பட்டது. அப்பையும் அங்கே தான் வாழ்ந்தார். 2 கபருக்கு கணவனும் வாப்பாவும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு போய் கேளு, என்னையும் அடக்கேலுமா உள்ளுக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அந்த இடத்தை நான் என்னைக்கு வச்சிருந்தேன், உமர் கேட்கிறதால விட்டுத்தாரே. உமர் ரலியல்லாஹுடைய ஜனாஸா அடக்கப்பட்டதோட கேட்ன போட்டுட்டாங்க. ஏண்ட அஜ்னபி தானே உமர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கப்பட்ட வரைக்கும் கேட்டுன்றிக்கல, சும்மா இருந்தாங்க. எப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கப்பட்டுச்சோ கேட்ன போட்டாங்க. ஆனால் அங்கே தான் இருந்தாங்க. தன்னை கடைசி காலம் வரைக்கும் அங்கே தான் இருந்தாங்க. நோம்புல சக்கராத் வந்துட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சக்கராத் வந்தா அழத் தொடங்கிட்டாங்க. மதீனாவே அழுது. ஆயிஷா அழுகிறாள். என்ற பெரிய ஒரு தாய், உம்மஹாத்துல் முஃமினீன். மதீனாக்கே கதை போயிடுச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு சக்கராத்ல அழுகிறாங்க. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்தில் வந்து அனுமதி கேட்டாங்க, நான் உள்ளுக்கு கொஞ்சம் வரப்போகிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லியிருந்தாங்க, யாருக்கு அனுமதி கொடுத்தாலும் அப்துல்லா பின் அப்பாஸுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துறாரு. அப்துல்லா பின் அப்பாஸ் என்ற சிறப்புகளை பேசுவார். எனக்கு பெருமை வந்து அப்துல்லா பின் அப்பாஸ் தாங்க முடியல. சொன்னாங்க, நான் உள்ளுக்கு வர அனுமதி தாங்க. கொடுத்தாங்க.
வந்து கேட்டாங்க, உம்முல் முஃமினீன், ஏன் அழுகிறீங்க? குந்து நஸ்யம் மன்சியா, கடைசி நேரம் சொன்னாங்களாம், நான் ஏன் மனிதனா பிறந்தேன்? இவ்வளோ பெரிய தாய், குர்ஆனுடைய ஆயத் இறங்கினது, அல்லாஹ் சொர்க்கவாதி என்று பட்டம் கொடுத்தது. சொன்னாங்களா அப்துல்லா பின் அப்பாஸ், ஆயிஷா தாயே, நீங்கள் கண்ணை பொத்தினதோட ரசூலுல்லாவை சந்திச்சிருவீங்களே, எப்படி ஆறுதல்? ஏன் நீங்கள் அழுறி? ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னா, இதுக்குத்தான் இவர் உள்ளுக்கு வரவானான். வேற என்ன புகழுவார்னு தெரியும். இன்னைக்கு அப்துல்லா பின் அப்பாஸ் போல தொடங்கிட்டாங்க. ஆயிஷா, நீங்கள் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் உங்களை தவிர ஒரு கொமர முடிக்கல. ஆயிஷா, நீங்க யார் தெரியுமா? சக்கராத்ல அழ இவர் சொல்லிட்டு இருக்கிறார். நீங்க யார் தெரியுமா ஆயிஷா? சூரத்து நூருடைய 15-10 ஆயத்து உங்களோட விஷயத்துல இறங்கிருக்கு. ஆயிஷா, இவ்வளோ பெரிய பண்ணீங்க. ஆயிஷா, உங்களோட போட்டோவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காட்டினாங்க, ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிங்க. ஆயிஷா, உங்களோட மடியில தானே ரசூலுல்லாஹ் சக்கராத் நடந்துச்சு. ஆயிஷா, உங்களோட உமிழ்நீர் தானே ரசூலுல்லாஹ்வோட தொண்டைக்குள் கடைசியா போனது. புகழ 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 எல்லாரும் கேட்டாங்க, நீங்க மௌத்தா போறீங்க, எங்க அடக்க உங்களை? உடனே நீயத்தை மாத்தினாங்க. சொன்னாங்க, என்னை இவ்விடத்தை அடக்கிடாதீங்க, நான் ஒரு பாவி, என்னை கொண்டு போய் பக்கீல என் சகோதரிகளோடு அடைக்கிறேன். என்னை கொண்டு போய் அவங்களோட வீடு. சொன்னாங்க, இந்த இடத்துல நான் அடக்கப்படுறதுக்கு தகுதி இல்லை. தன்னை பணிச்சாங்க. என்னை கொண்டு எங்க அடக்குங்க? பக்கீல அடக்குங்க. அங்கதான் ஹப்சா, அங்கதான் ஜுவைரியா, ஜைனப், மற்ற எல்லா மனைவிமாவுடைய கபரும் இருக்குது. அதே மாதிரி ஜனாசா வஃபாத்தானதுக்கு பிறகு பக்கீல கொண்டு போய் அடக்கம் செய்தார். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவ அதுக்கு பிறகு காலங்கள் கடந்தது. இதே முனாஃபிக்குடைய வேலையை பின்வந்த முனாஃபிக்குகள் செஞ்சாங்க. எல்லா காலமும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு நன்மை கபருக்கு போய்கொண்டே இருக்கு. அல்லாஹ் அப்படித்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வச்சிருக்கிறான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு சந்தர்ப்பம் வரும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்து முனாஃபிக்குகள் யார், உமர் ரலியல்லாஹுடைய காலத்து முனாஃபிக்குகள் யார், என்ன செஞ்சாங்க, உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்து முனாஃபிக்குகள் யார், அலி ரலியல்லாஹுடைய காலத்து முனாஃபிக்குகள் யார், 1920ஆம் ஆண்டுடைய ஆகப்பெரிய சதிகாரன் யார் இந்த சமூகத்துடைய, அதற்கு பிறகு நடந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனையும் ஹதீஸையும் சரியாக விளங்கி அதன்படி நடக்க நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பி யா அல்லாஹ் ஃபضلا من الله ونعمة ومغفرة ورحمة وعافية وسلاما. نسأل الله ونسألك الجنة ونعوذ بك من النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.